சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். சமூக வலைதளங்களில் வந்து எனக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் ஆயிடுச்சா மாப்பிள்ள. நிறைய கிளப்பி விட்றாங்க மாப்பிள்ள. ஏதோ எனக்கு வந்து நாற்பத்தாறு எங்கே ஹீரோ என்னன்னு பயப்படுறாங்க. தமிழ் சினிமாவத்தில் இப்போ சிவகார்த்திகேயனால நம்மளோட சீனியர். இந்த வீடியோவை திவாகர் தான் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திவாகருக்கு 3 முறை கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி மேரேஜ் ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி பலருக்கும் அதிர்ச்சி அமைஞ்சி சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாகவும் மாறி இருந்தது. இதுக்கு திவாகர் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி இப்படி பரவிக்கிட்டு வர தகவல் சுத்தமான பொய், எனக்கு இன்னும் ஒரு முறை கூட கல்யாணம் ஆகலை, அப்புறம் நான் 1988 தான் பிறந்தேன்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாரு. அதனால அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சிருந்தது. பட் ரீசெண்டாக இது திருப்பியும் கிளப்பி விடுற வகையில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ரீசெண்டாக பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதை தொடர்ந்து திவ்யா கணேஷ் மற்றும் கானா வினோத் போன்றவர்கள்லாம் ஃபேன்ஸ் மீட் இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் திவ்யா கணேஷோட ஒரு இன்டர்வியூவில் ஹோஸ்ட் வந்து திவாகருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி பரவன ஃபோட்டோவை காட்டியிருக்காங்க. இதே மாதிரி கானா வினோத்க்கும் காட்டியிருக்காங்க. வினோத் உடனே வாட்டருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, என்கிட்ட கல்யாணம் ஆகலன்னு சொன்னாரு, என்னையவே வயசுல பெரியவர் ஆக்கிட்டாருன்னு சொல்லி ஷாக் ஆகி பேசியிருந்தாரு. இந்த வீடியோ இப்ப பரவிக்கிட்டு வரதுனால திரும்பவும் இதை பத்தி நெட்டிசன்ஸ் பேச தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில இதுக்கு ப்ரூஃபோட கிளாரிபிகேஷன் கொடுக்குற வகையில தன் கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தரை உண்மையை பேச வச்சு இந்த வீடியோவை திவாகர் ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம் தமிழக மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கிளாஸ்மேட் எலியில் சந்தித்தேன். இவரும் நானும் ஒன்றா படித்தோம். ஹாஸ்டல் மதுரை சென்ட் மேரிஸில் ஹாஸ்டல்லையும் ஒன்றா படித்தோம். ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டாக நிறைய பற்றி வேணும்னே என்னை பற்றி வதந்திகள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள 6வதுலேருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றா படிச்சிருக்கோம். என் டேட் ஆஃப் பர்த் என்ன மாப்பிள்ள? 1988 தான் எங்கள் நீ ஒரே டேட் ஆஃப் பர்த். 6வதுலேருந்து பார்க்குறேன். அப்போ நான் எப்படி இருப்பேன்? கொஞ்சம் லீனாக இருப்பேன் ஸ்கூலில். கபடி பிளேயர் தானே. நிறைய கிளப்பி விட்றாங்க மாப்பிள்ள. ஏதோ எனக்கு வந்து 46 எங்கே ஹீரோ என்னன்னு பயப்படுறாங்க. தமிழ் சினிமாவத்தில் இப்போ சிவகார்த்திகேயனால நம்மளோட சீனியர். அவருக்கு நம்ம இளமை தானே. சிவகார்த்திகேயனுக்கு நம்ம இளமை. நீ என் கூட படித்தாள் கிளாஸ் மட்டும் அஸ்வல்ல ஹாஸ்டல் மட்டும். அவனை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். சமூக வலைதளங்களில் வந்து எனக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் ஆயிடுச்சா மாப்பிள்ள. இல்லை, அதெல்லாம் சிங்கிளாக தானே இருக்கேன். பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்காங்க. சொல்லுங்கள் மக்களுக்கு, நீ சொல்லுங்கள். அதெல்லாம் கிடையாது, சிங்கிளாக தான் இருக்கேன். ஓகே மாப்பிள்ள, தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஏன்னா கூட படித்தவங்க 4 பேர் சொல்கிறப்ப இது நல்லா இருக்கும். தேவையில்லாத வழியில் யாரும் நம்ம எதாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். அது இன்னொருக்கா நல்லா சொல்லுங்கள் மாப்பிள்ள. தேவையில்லாத வதந்திகளை யாரும் நம்ப வேணாம். எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிக்கிட்டு அப்புறம் நீங்கள்